ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நான் முரளி நரசிம்மன் ஃப்ரம் ஆல்ஃபா லீட்ஸ் அகாடமி. இவ்வளோ நாள் ஆங்கிலத்தில் தான் இங்கிலீஷ் தான் நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கிலேருந்து தமிழில் ஒளிபரப்புகிறோம். இது கன்னடா, ஹிந்தி, தெலுங்குலேயும் வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி லெசன் வந்து சமீபத்திய ஃபிஃபா உலகக்கோப்பிலிருந்து நம்ம என்னென்ன லெசன்ஸ் கற்றுக்கலாம், லீடர்ஷிப் லெசன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் லெசன்ஸ். ஸோ பிஸ்னஸ் லெசன்ஸ் அப்புறம் பார்ப்போம். லெட் அஸ் டாக் அபவுட் லீடர்ஷிப் லெசன்ஸ். லைட் அப்பப்போ கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள் வரும், டு கம்யூனிகேட் ஃப்ரீலி அண்ட் டு மேக் யூ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. பியூர் தமிழில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, மக்களை வெற்றி பெறும் நிலைகளில் வைப்பது. புட்டிங் பீப்புள் வேர் த சக்ஸஸ் வில் கம். ஒரு நல்ல கால்பந்து மேலாளர் போலவே ஒரு நல்ல தலைவர் ஒவ்வொரு நபரும் இன்று ஆற்றும் பங்கு மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் அவங்க எப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றிருப்பார்கள். அதாவது உலகின் தலை சிறந்த பிஸ்னஸ் ஆலோசகர், ஈகன் ஜெண்டர் ஆற்றல் மாதிரி. இதை நாம் வரும் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விரிவாக விவாதிப்போம். அதாவது ஒரு லீடர் இப்போ மட்டும் இல்லை, ஒரு 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ இந்த மாதிரி டேலண்ட்டை வச்சுருப்பார், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தியரி சொல்லுது. 2வது, நன்கு வரையறுக்கப்பட்ட பாத்திரங்கள், அதாவது வெல் டிஃபைன்டு ரோல்ஸ். நோக்கம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் மிஷன் செட் பண்ண பிறகு இந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொருக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு உண்டு, டிஃபைன்டு ரோல்ஸ். அதெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் முடிவுக்கு எங்கு எடுக்கப்பட வேண்டும், எந்த பிரிவுக்கு தலைமை தாங்க வேண்டும் மற்றும் முக்கிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள உதவும் வகையில் நிறுவனங்கள் இந்த வகையான பொறுப்பு தெளிவை ஊக்குவிக்க வேண்டும். கிளாரிட்டி இன் ரோல்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணணும். அதுவும் இந்த வேர்ல்ட் கப்பில் பண்ணியிருக்காங்க. 3, நெருக்கடிகளுக்கு மத்தியில் செழிப்படைதல், மீனிங் த்ரைவிங் அண்டர் ப்ரெஷர். அதாவது ரொம்ப ஈஸியாக 100 ரன் அடித்தா அடிச்சுட்டு போயிடுறது கிடையாது. 350 ரன் அடித்தா எப்படி திருப்பி அடிக்கிறது, ப்ரெஷர் ஆகாமல் அப்படி அடிக்கிறது அப்படின்றது தான் இதோட நோக்கம். கால்பந்து அணிகளைப் போலவே நிறுவன அணிகளும் ஒரு திட்டம் என்பது லட்சிய ரீதியான ஒரு சிறந்த சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டது என்பதை அறிந்திருக்கின்றன. தவறுகள் நடக்கலாம், அதற்கு அணி எவ்வாறு ரெஸ்பாண்ட் செய்கிறது என்பது மிக முக்கியமானது. சமீபத்தில் நடந்த பெல்ஜியம் அமெரிக்கா அணிகளுக்கு இடையிலான நாக் அவுட் போட்டி இதற்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வழங்குகிறது. ஸோ எனது கடைசி வீடியோவில் நான் சுட்டிக்காட்டியது போல் தலைமை பதவிகள், வாழ்க்கை அல்லது விளையாட்டுகள் என எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் நாம் ப்ரிப்பேராக இருக்க வேண்டும். மைக் டைசன் ஒரு முறை கூறினார், வாயில் குத்து வாங்கும் வரை எல்லோரிடமும் ஒரு திட்டம் இருக்கும். அதாவது எவ்ரிபடி ஹேஸ் அ பிளான் அன்டில் ஹீ கெட்ஸ் பஞ்ச்டு இன் த மவுத். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் கண்டின்ஜென்சிஸ். நம்பர் 4, பாயிண்ட் நம்பர் 4, முழுமைக்காக அல்ல முன்னேற்றத்திற்காக பயிற்சி செய்யுங்கள். அதாவது பி டிசிப்ளின், டூ த ரைட் திங்ஸ், சரியானவை செய்யுங்கள், ரிசல்ட்ஸ்க்காக எதிர்பார்க்காதீங்க மாதிரி கணக்கு தான் இதுவும். பின்னடைவுகளை தற்செயலான கெட்ட நிகழ்வுகளாக கருதுவதற்கு பதிலாக தலைவர்கள் அவற்றை திறன்களை வலுப்படுத்தவும் நம்பிக்கையை ஆழ்படுத்தவும் நிறுவனத்தை நீண்டகால வளர்ச்சிக்கு நிலைநிறுத்தவும் பயன்படுத்தலாம். ஸோ வாட் மேக் ஃபெயில்யூர்ஸ் இன்டு லெசன்ஸ். அதேபோல் ஒரு போட்டி தொடரின் போது ஒரு கால்பந்து அணி ஆட்டத்தின் வீடியோக்களை ஆய்வு செய்து திட்டங்களை சரி செய்து ஸ்ட்ராட்டஜி மாற்றி ஆட்ட வியூகங்களை மாற்றுகிறது. இத்தகைய சரி செய்தல் ஆட்டத்தின் போதே இடைவேளைகளோ செய்ய வேண்டும். நம்ம ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜிக் டைம் போல ஆர்கனைசேஷன்ஸ் இதே முறையை பின்பற்றுவதன் மூலம் சிறப்பாக செயல்படும். பாயிண்ட் நம்பர் 5, ஒரு குழுவை உருவாக்குவதன் மூலம் ஒரு மரபை உருவாக்குதல். பில்டு டீம்ஸ், பில்டு லீகசி. ஒரு டைமில் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம்னா எல்லோருக்கும் பயம். அப்புறம் ஆஸ்திரேலியா டீம் 1990களிலிருந்து 2015 வரைக்கும் அவங்க எப்படி ஆஸ்திரேலியா டீம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ பங்களாதேஷ் கிட்ட டெஸ்ட் மேட்ச் வந்ததை பற்றி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலை. உலகக்கோப்பையின் முடிவு இறுதியில் ஒரே ஒரு கணத்தில் தீர்மானிக்கப்படும், கடைசி நிமிடத்தில் அடிக்கப்படும் கோல் ஆட்டத்தை முடக்கும் பெனால்ட்டி அல்லது ஒரு முக்கிய வீரருக்கு ஏற்படும் காயம். சாம்பியன்ஷிப் அணிகள் ஒரு தனித்த தருணத்திலோ அல்லது ஒரே நாளிலோ உருவாக்கப்படுவதில்லை. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு செங்கலாக எடுத்து பேஸ்மெண்ட் கட்டி அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு தான் ஒரு டீமை உருவாக்குறாங்க.
சாம்பியன்ஷிப் அணிகள் ஒரு தனித்த தளத்திலோ அல்லது ஒரே நாளிலோ உருவாக்கப்படுவதில்லை. இறுதி விசில் ஒலிப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே எடுக்கப்படும் முடிவுகளின் மூலமே அவை கட்டமைக்கப்படுகின்றன. பிஎன்எஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இதே சவாலை எதிர்கொள்கின்றன. மக்கள் நிறுவனத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் தங்கள் முடிவுகளை சுதந்திரமாக எடுப்பதற்கும் பின்னடைவுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கும் தனி நபர்களாகவும் குழு உறுப்பினர்களாகவும் தங்களின் தனித்துவமான பலங்களை வெளிப்படுவதற்கும் ஏற்ற சூழல்களை உருவாக்குவதிலிருந்தே வெற்றி கிடைக்கிறது. நம்பர் 6, நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு ஏறுகிறீர்களோ போட்டியும் அவ்வளவு வலுப்பெறும். எந்த டோர்னமெண்ட்டுமோ எந்த லீடர்ஷிப்போ எந்த லீடரோ பிகினிங்லேயே அதோட கஷ்டம் இருக்காது. சும்மா 2 ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க 2-3 மேட்சஸை. போக 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 ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன டீம்ஸாக வரும். நம்ம கிரிக்கெட் வேர்ல்ட் கப் எடுத்துக்கங்க, ஜிம்பாப்வே சின்ன சின்ன டீம்ஸாக வந்து மெதுவாக வின் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போவோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்த ரவுண்டு போகிறப்போ செமிஃபைனல் ரவுண்டுக்கெல்லாம் போகிறப்போ வந்து யூ ஹேவ் டு ஃபைட் வித் பிகர் டீம்ஸ் அண்ட் வெரி சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய பெரிய இங்கிலாந்து கிட்டலாம் போவோம். நம்ம வின் பண்ணிட்டோம், அது வேறு விஷயம் வேர்ல்ட் கப்பில். பட் ஸ்டில் கொஞ்சம் உள்ள படப்படக்கு தான் இருக்கும், அந்த பயம் வரும். ஸோ ஒரு லீடர் கூட சின்ன எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருந்து மேலே போக போக மேனேஜர் ஆவார், அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறம் வந்து வைஸ் பிரசிடெண்ட், அப்புறம் வந்து பிரசிடெண்ட் ஆர் சிஇஓ லெவலுக்கு போகிறப்போ வந்து அவருக்கோட ஸ்கில் செட்ஸ் ஜாஸ்தி தேவைப்படும். அதுக்கான ரிஸ்க்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அக்கௌண்டபிலிட்டிலாம் ஜாஸ்தியாகும். இடர்கள், பொறுப்புக்கூறல், பொறுப்பு மற்றும் எதிர்ப்புகளும் அதிகரிக்கின்றன. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உயர்தர திறன்கள் அவசியமாகின்றன. இல்லையெனில் தலைமை அல்லது நிறுவனத்தால் தனது நிலையை நீண்ட காலம் தக்க வைத்து கொள்ள முடியாது. நம்பர் 7, திடீர் பதவி உயர்வுடன் மற்றும் மாற்றங்கள் குறித்து கவனமாக இருங்கள். இதுக்கு பேர் கிளாஸ் கிளிஃப். நான் இதை ஜென்ரல் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுறேன். கூகுளில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேர்ம்ஸில் எடுத்தோம்னா, ஒரு துனிசியா மேலாளர், துனிசியா அந்த கண்ட்ரியோட மேனேஜர் ஒரே ஒரு மேட்ச்லேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச்லேயே நீக்கப்படுறது வந்து ரொம்ப ரேர். அதுக்கு அடுத்தது வந்து ஹெர்வே ரெனால்டுன்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து டீமை செட் ஆகிக்கிட்டு ஒரே ஒரு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மேட்சஸ் வரும். 270 கோடி பேர் பார்க்குற ஒரு வேர்ல்ட் கப் மேட்சஸில் எப்படி ப்ரெஷர் இருக்குன்னு நீங்களே இது பண்ணலாம். அந்த நியூ மேனேஜருக்கு எப்படிப்பட்ட ப்ரெஷர் இருக்குன்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். இது மாதிரி ரொம்ப ஈஸி. இது 2005ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதழில் வெளியிடப்பட்ட எக்ஸிட்டர் யூனிவர்சிட்டி சேர்ந்த மிஷல் ரியான் மற்றும் அலெக்சாண்டர் ஹஸ்லாம் ஆகியோரின் ஆய்வின்படி ஊழியர்கள் ஏற்கனவே தோல்வியை நோக்கி சென்றிருக்கும் அபாயகரமான பதவிகளுக்கு அடிக்கடி பதவி உயர்வுகளுக்கு உயர்வு பெற்று பின்னர் அந்த விளைவுகளுக்காக அவர்கள் மீது பழி சுமத்தப்படுகிறது. அதாவது ரொம்ப கஷ்டமான ரொம்ப ரிஸ்கியான ஜாப்ஸு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். லாஸ்ட் வீடியோவிலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம், பதவி உயர்வு கிடைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கூடுதல் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி. நம்பர் 8, கெட் யுவர் பெஸ்ட் டீம் ஈவன் பிஃபோர் த கிரைசிஸ் பிகின்ஸ் அண்ட் பிஃபோர் தே புட் இட் டு டெஸ்ட். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. பெரிய டீம்ஸோடு மோத போகிறோம். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். புது நியூ ப்ராடக்டை பண்ண போகிறோம். பெரிய சேஞ்சஸ் பண்ண போகிறோம், மாற்றங்கள் செய்ய போகிறோன்றப்போ உங்கள் பெஸ்ட் டீம் ரெடியாக இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு இது ஹை காஸ்ட் ஆஃப் பூர் சக்சஷன் பிளானிங் என்ற தலைப்பில் ஹார்வர்டு பிசினஸ் ரிவ்யூ வெளியிட்ட அனாலிசிஸின்படி மோசமாக நிர்வகிக்கப்பட்ட தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ மற்றும் உயர் நிர்வாக பிரிவு C-suite SUITE உயர்மட்ட பதவி மாற்றங்களுக்கு ஏறக்குறைய எவ்வளவு செலவாகிறது? ஒரு ஆண்டிற்கு $1 trillion. S&P 1500 நிறுவனங்களில் மட்டும் ஏற்பட்ட லாஸ் இது. ஸோ அணியின் பலத்தை தேவைப்படும் நேரத்தில் உருவாக்கிட முடியாது. ஷுட் பி ப்ரீ பிளான்டு. அந்த தருணம் வருவதற்கு முன்பே அது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்பர் 9, வெற்றியும் தோல்வியும் ஒரே நிதானத்துடன் கையாளுங்கள். தலைமைக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் வேண்டும். எமோஷனல் கண்ட்ரோல் வேணும் லீடர்ஸ்க்கு.
வெற்றி தோல்வி ஆகிய இரு சொல்களையும் ஒரே நிதானத்துடன் கையாள வேண்டும். அமைதியான வெற்றியாளர் கூறுகிறார், இன்று நாம் சிறப்பாக செயல்பட்டோம். இந்த முடிவை கொண்டாடி இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த போட்டிற்கு தயாராவோம். தோற்றவர் சொல்ல வேண்டியது, நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, அடுத்த முறை நான் எதை வித்தியாசமாக கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் இந்த லெசன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய வேர்ல்ட் கப், அதாவது இவ்வளோ பெரிய FIFA வேர்ல்ட் கப் வந்து என்னென்ன லெசன்ஸ் அப்படின்னா இதெல்லாம் லெசன்ஸ் கற்றுக்கிட்டாங்க. இது நமக்கு நாமும் இதில் கற்றுக்கலாம். நம்பர் 10, குறைந்து மதிப்பிடுவதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில சமயங்களில் 1983 நம்ம கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் நாம் சாதித்ததை போல் அதிகம் அறியப்படாத தலைவர்களும் நாடுகளும் ஒரே நாளில் சாம்பியன்களாக மாறக்கூடும். சொல்ல முடியாது. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் அப்படி தான் அடித்து வேர்ல்ட் கப் வின் பண்ணோம். நம்ம அப்போல்லாம் வந்து ரொம்ப சின்ன டீம், நமது பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. நம்ம வின் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் 1983. அதே மாதிரி திடீர்னு வந்துடுவாங்க. கேப் வெர்டே 2026 தனது முதல் உலக கோப்பைக்கு தகுதி பெற்றதுடன் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறிய மிகச்சிறிய நாடு என்ற பெருமையும் பெற்றது. ஸ்பெயின், உருகுவே ஆகிய நாடுகள் இடம்பெற்ற குழுவில் தோல்வியின்றி முன்னேறிய அந்நாடு கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினாவிடம் தோற்றது. ஏனென்றால் அதன் பலம் மற்றும் பலவீனங்கள் யாருக்கும் தெரியாது. சின்ன டீம்ன்றது யாருக்குமே தெரியாது, ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல். ஒரு சின்ன டீம்னு ரொம்ப இக்னோரெலாம் பண்ணிடாதீங்க. தீஸ் ஆல்சோ எ லெசன் ஃபார் தி மேனேஜ்மெண்ட், லீடர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் தி வேர்ல்ட் கப் ஆர்கனைசர்ஸ். எல்லாருக்குமே அது வந்து பொதுவான ஒரு லெசன் தான் இது. 2026 FIFA உலகக்கோப்பை தலைவர்களுக்கு உண்மையில் கற்பிப்பது என்ன, லீடர்ஸ் என்ன இதிலிருந்து கற்றுக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் லீடர்ஸோ ஒரு CEOs ஆர் மேனேஜர்ஸ் வாட் தே கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் FIFA வேர்ல்ட் கப். நாம் மேலே விவாதித்த எந்த ஒரு பட்டப்படிப்பு பாடத்திட்டங்களிலும் கற்பிக்கப்படுவதில்லை அல்லது கூகுளில் காணப்படுவதில்லை. இதெல்லாம் ரியல் டைப் எக்ஸாம்பிள்ஸு. ஆல்மோஸ்ட் 270 கோடி பேர் இந்த வேர்ல்ட் கப் பார்த்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்க ப்ரெஷர் மற்றும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இந்த மாதிரி இதில் தான் வந்து இவ்வளவு ப்ரெஷர் கூட தான் இந்த டீம்ஸ் எல்லாம் விளையாடிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம லெசன்ஸ் இதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம், ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் அல்லது MBA லெசன்ஸில் இல்லாத க்ரோத் மெட்ரிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் நாங்கள் கோச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ஃபா லீட்ஸ் அகாடமியோட கோச் நான் அண்ட் செக்ரட்டரி ஃபவுண்டர். ஸோ எங்களை பின்தொடருங்கள், லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து தமிழில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து தெலுங்கு, கன்னடா, ஹிந்தியில் வரும், இங்கிலீஷில் ரெகுலராக வரும். ஸோ எங்களை பின்தொடருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.